நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக வீரையன் என்பவர் புகார் அளித்துள்ளார். நாகை மாவட்டம் அகரக்கொந்தகை கிராமத்தில் கடந்த ஜூன் மாதம் டிஜிட்டல் பேனர் வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் வீரையன் என்பவரை நால்வர் தாக்கியுள்ளனர். இது தொடர்பாக திட்டச்சேரி காவல் நிலையத்தில் வீரையன் புகார் அளித்ததால் அகரக்கொந்தகை கிராம நிர்வாகிகள் வீரையனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். இதனை வீரையன் ஏற்காததால் அவரது குடும்பத்துடன் யாரும் பழகக்கூடாது என கிராமத்தைச் சேர்ந்த ஒரு சிலர் நெருக்கடி கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் நடந்த சம்பவத்தை வீடியோ ஆதாரமாக வைத்து கிராம நிர்வாகிகள் மீதும் தன்னை தாக்கியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீரையன் புகார் அளித்துள்ளார். விடிய ஆட்சியில் தீண்டாமை எனும் புற்று பரவி வருவது பலரையும் கவலையடைய வைத்துள்ளது. நேற்று 1ஆம் தேதி கூட்டம் போட்டு திருப்பி யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது, என் வண்டி வாகனத்தை என்கிட்ட டிராக்டர் இருக்குது சார், இந்த வாகனத்தெல்லாம் யாரும் கூப்பிட்டு ஓட்டக்கூடாது, விவசாயம் பண்ணக்கூடாது. எனக்கு வெளியூர்லேருந்து டிராக்டர் வராங்க சார், டிராக்டர் ஓட்ட டிரைவர் வராங்க. அவங்கள நீலாம் போகக்கூடாது, போனீங்கன்னா அடிப்பேன் அப்படின்னு அவங்கள மிரட்டுறது போட்ட என்னை ஊரில் இருக்க முடியாத மாரி ரொம்ப ஒரு அட்டுழியங்கள் பண்ணுறாங்க சார். சென்னை மயிலாப்பூர் அருகே நாகேஸ்வரா பார்க் எதிரே சேதமடைந்த சாலையால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்பட்ட சாலைகள் சரியாக சீரமைக்கப்படாததால் சாலைகளில் உள்ள பள்ளங்களால் இன்னலுக்கு ஆளாவதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் கூறுகின்றனர். சாலை அருகில் உள்ள நாகேஸ்வரா பூங்காவுக்கு செல்லும் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் பெரும் சிரமத்துக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விபத்தினால் உயிர் பலி ஏற்படுவதற்கு முன்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் விடிய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ரோடை பொறுத்தவரையிலும் ரோடுக்கு உள்ள பராமரிப்பும் பண்ணலை, ரோடை தோண்டினதுக்கு அப்புறம் அந்த ரோடு உள்ள ரிப்பேர் ஒர்க்கும் பண்ணலை. ஆனால் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7,000 வண்டி இங்கே மூவ் ஆகுது. பஸ்ஸு மட்டும் 2,000 பஸ்ஸு போயிட்டு வருது. ஸோ அதுக்குள்ளே ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்யணுங்கிறது எங்களோட விருப்பம். ஆனாலும் அரசாங்கத்திட்ட எந்த முறையில் அப்ரோச் பண்ணால் செய்வாங்க